அன்பு சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக வித்தியாசமாகவும் மிக அழகாகவும் நமது வருங்கால சங்கதிகளுக்கும் நமது நிகழ்கால மூத்த குடிமக்களுக்கும் வாணியர் செல்வங்களுக்கும் போன்ற பலதரப்பட்ட மக்களை கவரும் வகையிலும் ஒரு அருமையான விழா வாணியர் ஐம்பெரும் விழா குமரி மாவட்டத்தில் வருகின்ற 7ஆம் தேதி 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் இரவு வரை மிக அருமையான விழாவை குமரி மாவட்ட வாணியர் பேரவை சீரும் சிறப்புடன் கொண்டாட இருக்கிறது. இதில் வாணியர் பேரவை தலைவர் நிறுவனர் ஐயா ராம பன்னீர்செல்வம் செட்டியார் அவர்களும் மாநில செயலாளர் சேலையூர் நாகராஜன் திரு அவர்களும் மற்றும் பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஒரு சிறப்பு மிக்க விழா, அற்புதமான விழா. நாம் அடுத்த கட்டத்திற்கான வாணியர்களின் இலக்கை நோக்கி ஒரு அற்புதமாக பயணம் செய்யும் ஒரு அருமையான விழா. ஏனென்றால் அனைத்து விஷயங்களும் இந்த அருமையான விழாவில் இருக்கிறது. பெரியோரை மதித்தல், பாரம்பரியத்தை காத்தல், கல்வி விழா, புத்தக வெளியீட்டு விழா மற்றும் வாணியர் எழுச்சி விழா என்று ஒரு அருமையான விழாவை கட்டமைத்து அதற்கு மிக அருமையாக அனைவருமே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். வருடம் தூரம் இருக்கும் இது 50 விழா, கல்யாண மாலை, பல திருமணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அழகிய விழாவை அனைவரும் கலந்து கொள்க. எடுத்த அனைத்து குழந்தைகளுக்கும் நம்ம ஊக்குவிக்கணும். அவங்க பெற்றோரையும் ஊக்குவித்த பெற்றோரையும் மாணவர்களுக்கு அவர்களையும் கௌரவிக்கும் அற்புதமான விழா. ஏன்னா இது ஒரு ஒற்றுமையை பறைசாற்றும் மற்றும் நமது செல்வங்களை ஊக்கப்படுத்தும் அடுத்த கட்ட பல நிகழ்வுகளை நாம் வாணியர்களுக்காக திட்டங்களும் தீட்டி வைத்து இந்த அழகிய விழாவில் பல புதுமையான விஷயங்களும் இடம்பெறுகிறது. ஏனென்றால் நமது மாணவ மாணவிகளுக்கு விருதே ஒரு மேல் மட்டத்தில் எப்படி விருது கொடுக்காங்களோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக வடிவமைத்தும் இப்போ உள்ள நவீனத்தையும் செய்தும் விருதாக மிக அழகாக இருக்கும். அதை வீட்டில் வைத்தாலே பார்ப்பதற்கு 1000 கண்கள் வேண்டும், அப்படி இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டான டெக்னாலஜியோடு மிக அருமையாக வடிவமைத்து கொண்டிருக்கிறோம். இப்படி பல நுணுக்கங்களோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து நம்ம எப்பவுமே முதலிடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வேலை வாய்ப்பு, அரசு வேலையிலும் நம் மக்கள் முன்னேற வேண்டும் என்று இலக்குகளை அடைய ஒவ்வொரு ஊர்லையும் நமது எக்ஸாம் எழுத வைக்க போறோம். அதுக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் இன்னும் வருங்காலங்களிலும் செய்து கொண்டு அனைவரும் வீட்டுக்கு ஒருவராது அரசு வேலையில் இருக்க வேண்டும் என்ற இலக்கோடு நம்ம பயணம் வெற்றிகரமாக நடக்கும். ஏனென்றால் முந்தைய பயணங்கள் நாம் எடுத்தது அவ்வளவுமே வெற்றியாகவும் வாணியர்களுக்கு ஒரு எழுச்சியாகவும் ஒரு அரணாகவும் பாதுகாப்பாகவும் ஒரு பெரிய குழுவே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இரவு பகல் பாராமல், தனது சொந்தங்களை பாராமல், தன் வேலைகளையும் விட்டு நாம் செய்கிறோம் என்றால் எதற்காக? சுயநலமே பொதுநலம் என்று செய்கிறோம் என்றால் எதற்காக? நம் இனம் வளர்ச்சி அடைய வேண்டும், அடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் மென்மேலும் பல திட்டங்களால வளர்ச்சி அடையும் என்ற சீரிய நம்பிக்கையும் இலக்கை நோக்கி பயணம் செய்கிறோம். ஆகையால் இந்த விழாவுக்கு அனைவரும் நம் மக்கள் குமரி மாவட்டம் கோட்டாரில் நமது வாணிய சமுதாய மண்டபத்தில் காலை முதல் இரவு வரை நலத்திட்ட உதவிகள், கல்வி உதவி தொகைகள் எல்லாம் இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க அன்பாய் உயர பண்பாய் வேண்டுகிறோம். மிக்க மகிழ்ச்சிகள்.